பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? அந்த காட்டெருமைக்கு ரொம்பவே தாகமா இருந்தது. ஆனா அந்த குளத்துல போய் தண்ணி குடிக்க அதுக்கு பயமா இருந்தது. காரணம், போன வாரம் அதோட ரொம்ப நெருங்கின நண்பனை அந்த குளத்துல இருக்கிற ஒரு முதலை பிடிச்சு சாப்பிட்டுருச்சு. ஆமா, அந்த முதலை எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல. இப்ப கொஞ்ச நாளா அந்த குளத்து பக்கம் யாரும் போக முடியல. காட்டுல கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா தேங்கி இருந்த தண்ணியை குடிச்சு எப்படியோ நாளை கடத்தியாச்சு. இப்போ ரொம்ப வறண்டு போயிருக்கு. இந்த குளத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கு. எப்படி குடிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கினே பயந்துகிட்டே போச்சு அந்த காட்டு எருமை. தூரத்திலே பார்த்துருச்சு, அந்த குளத்தாங்கரையில அந்த முதல்ல வாய ஆன்னு திறந்து படுத்துட்டு இருக்கு. அட கடவுளே, அது எவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு பயந்துகிட்டே அந்த குளத்தை நெருங்கிட்டு இருந்துச்சு. அந்த காட்டு எருமைக்கு எப்படியாவது அந்த முதலைக்கு பின்பக்கமா போய் தண்ணி குடிச்சிடணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதே நேரத்துல இந்த குளத்துக்கரை கிட்ட வேற ஏதாவது மிருகம் வருமான்னு எதிர்பார்ப்போடு ஒரு சிங்கமும் காத்துட்டு இருந்துச்சு. அந்த சிங்கத்தோட கண்ணுல இந்த காட்டு எருமை பட்டுருச்சு. ஓ, நீ இங்கதான் வரியா? வா வா, நான் உன்னை பிடிச்சு சாப்பிட்டுறேன் அப்படின்னு சிங்கமும் தான் மனசுல நினைச்சுக்கிட்டு வேகமா அந்த காட்டு எருமையை நோக்கி ஓடி வந்துச்சு. ஆனா அந்த குளத்தை நோக்கி வந்துட்டு இருந்த காட்டு எருமையோட அந்த நீண்ட கொம்புங்க அங்க சாய்வா சாஞ்சிருந்த ஒரு கிளையில போய் மாட்டிக்கிச்சு. அந்த மரத்தோட கிளை தாழ்வா இருந்தனால இதோட கொம்பு அந்த கிளையில மாட்டிக்கிச்சு. குளத்தை நோக்கி போயிட்டு இருந்த அந்த காட்டு எருமையால மேற்கொண்டு போக முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணுது, அந்த கிளையில இருந்து அந்த கொம்பை எடுக்க முடியல. அதுக்குள்ள காட்டு எருமையை பிடிக்கிறதுக்கு வேகமா வந்த சிங்கம் தடுமாறி அப்படியே உருண்டு போய் குளத்துல வாயை திறந்துட்டு இருந்த முதலையோட வாயில போய் தானாவே சொருகிக்குச்சு. அதுக்கப்புறம் முதல்ல சிங்கத்தை பிடிக்க, சிங்கம் முதலை கிட்ட இருந்து தப்பிக்க, ரெண்டும் ஒண்ணு தாக்கிக்கிட்டு முதலையோட கண்களை சிங்கம் தன்னுடைய விரலால பீறினாலும் இதை அது கடிக்க, அதை இது கடிக்க, கடைசியில அட என்ன ஆச்சரியம், ரெண்டுமே செத்து போச்சு. ஆமா, கண்ணி மேய்க்கிற நேரத்துல ஒண்ணு தாக்கி ரெண்டு எதிரிகளும் ஒன்னாவே இறந்து போயிட்டாங்க. கடவுளே, ஆச்சரியமா இருந்துச்சு அந்த காட்டு எருமைக்கு. ஒரு வழியா தான் கொம்புகள் அந்த கிளையில இருந்து விடுவிச்சுக்குச்சு. இப்போ தைரியமா கம்பீரமா நடந்து போய் குளத்துல தண்ணி குடிக்க போச்சு. ஆமாங்க, அவரோட எதிரிங்க ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க. நம்ம வாழ்க்கையில கூட சில பலமுள்ள காரியங்கள் சில நேரத்துல மனிதர்களாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரமா இருக்கலாம், அல்லது வியாதியா இருக்கலாம், அல்லது சில குடும்ப பிரச்சனைகளா இருக்கலாம். இப்படி பூதாகரமா நமக்கு முன்னாடி பலமான போல அது நிற்கும் போது நம்ம எப்படி எதிர்க்கிறதுன்னு பயத்தோடு இருக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நாகும் 1:15. ஆமாங்க, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் துஷ்டனை போல நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் தேவன் முழுசா சங்கரிக்க போறார். அதை நீங்க தேடியும் காண போறது இல்ல. ஆமாங்க, இனி அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? தைரியமா இருங்க. God bless you all.